பஞ்சம் வர்றதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது சந்தேகத்துக்குள்ள போயிடவே கூடாது. எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசுன்னு பஞ்சத்துல தான் பார்க்க முடியும். கம் ஆன், பஞ்சத்தை பார்த்து பயந்துட வேண்டாம். ஆசீர்வாதம் பஞ்சத்தையே விழுங்கி போட்டுரும், குறைபாட முழுங்கி போட்டுரும். எந்த பஞ்சத்தை பார்த்து உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையான்னு சொல்லி. So just because there's a famine, it does not mean that Abraham was not blessed. இன்னைக்கான வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திறந்து வச்சுக்கலாம் வேதத்தை. கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு அருமையான தொடர் போதனைக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பிரசங்கத்தை கேட்டாதான் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிப்போம். நம்ம பிரசங்கத்தை கேட்கலன்னா விசுவாசிக்க முடியாது. வார்த்தையினால தான் விசுவாசம் உண்டாகுது. நம்ம படிச்சிருக்கிறோம், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து இது எனக்கு சொந்தம், இது என்னுடையது தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அதுக்காக பிலீவ் பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதனால தான் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உங்கள் போதகனாக நான் பெற்றுக்கொள்ளணுமா இருக்குது. ஆண்டவரே, எங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க, அடுத்ததாக எந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போகணுன்னு விருப்பப்படுறீங்க, ஆவிக்குரிய நிலையில், பொருளாதார நிலையில், குடும்ப நிலையில் எங்களை அடுத்ததாக எந்த விஷயத்துக்காக, உயர்வுக்காக எங்களை கொண்டு போகிறீங்க. அப்போது இந்த குறிப்பிட்ட சீரீஸை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிலீவ் பண்ண ஆரம்பித்தோன்னா அதில் பார்க்குறது நம்ம வாழ்க்கையில் நடைபெறும். we will see the fulfillment in our lives. அதனால தான் இந்த ஆசீர்வாதத்தை பற்றின இந்த தொடர் போதனை. ஏன்னா ஆசீர்வாதம் நம்முடையதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு நம்ம கற்றுக்கணும். நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்ம குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். குறைபாடுகள்லையே நம்ம இருக்கணுன்றது கர்த்தருடைய திட்டம் இல்லை, வியாதியிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணுன்றது கர்த்தருடைய விருப்பமே இல்லை. நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமென். வசனத்தில் நம்ம படிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானோ என்னுடைய ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி அது பரிபூர்ணப்பட வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினா கிடந்தாலும் என்னது அது, அடுத்தது என்னது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். இந்த வசனங்கள்லாம் தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன். இது மூலமாக நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுது. எபேசியர் 1:3 நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம், நம்ம அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, இந்த வசனத்தில் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இட்ஸ் a reality now, it's a present reality. அந்த இடத்துல ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். ஆசீர்வாதம் நமக்குள்ள தான் இருக்குது, ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது. என்ன பிரதர் இது ஆசீர்வாதம் அப்படின்னா, இது ஒரு வல்லமை, இது ஒரு கண்ணுக்கு தெரியாத தெய்வ சக்தி. இந்த சக்தி நம்மளை வாழ வைக்கும். இந்த சக்தி நம்ம போற இடத்துல செழிப்பை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும். This is the power of God that causes us to prosper, that causes us to see success. அப்ப நம்ம நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம மேல ஒரு வல்லமையை வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக? கடன்ல இருந்து நம்ம வெளியே வரும்படி கர்த்தர் நம்ம மேல ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். கமான், வியாதியை ஜெயிக்க கர்த்தர் நமக்குள்ள ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். கெட்ட பழக்கத்தை ஜெயித்து பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமா வாழும்படி கர்த்தர் நம்ம மேல ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். அந்த வல்லமை தான் கர்த்தரின் ஆசீர்வாதம். இந்த வல்லமையை தெரிஞ்சுக்கிறது முக்கியம், இதை செயல்படுத்த கத்துக்கிறது முக்கியம். ஏன்னா இந்த வல்லமை இல்லாம நம்ம சொந்த பலத்தை நாடி வாழ்ந்துருவோம். கர்த்தருடைய வல்லமை எனக்கு இருக்குதுன்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் இந்த உலக மனிதர்கள் போல தான் சொந்த பலத்தையும் சொந்த ஞானத்தையும் நாடி வாழ தேவையில்லை. பாருங்க, இந்த உலகத்துல தேவன் இல்லை அவங்க வாழ்க்கையில, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, அதனால ஆசீர்வாதம் இல்லை. அதனால அவங்க வாழ்க்கை எப்படி நடத்துறாங்கன்னா, நான் கரெக்டா இருக்கணும், நான் இவனை விட அதிகமாக நல்லா இருந்தா தான் நான் முன்னேற முடியும், அவன் என்னோட வேகமா போறானே அவன் காலை தடுக்கி விட்டா தான் நான் முன்னேற முடியும், இவனை முதுகுல குத்தணும், இவனை ஏமாத்தணும், அந்த இடத்துல ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி சொந்த கிரியைகளை நம்பி தான் வாழணுமா இருக்குது. அதனால என்ன பண்றாங்க, முதலாவது கேரக்டரை இழக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பும் இருக்குது. ரெண்டாவது பாருங்க, உலக ஜனங்க ஆசீர்வாதம் இல்லாததுனால, இயேசு கிறிஸ்து இல்லாததுனால, பாரெல்லாம் அவங்க மேல இருக்கிறதுனால
எப்படியாவது முன்னேறணும். இந்த ஐடியா ஆஃப் சக்ஸஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இவ்வளோ சாதிக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், என்னுடைய நெட்வொர்த் இவ்வளோ இருக்கணும், நான் இந்த அளவுக்கு கோடீஸ்வரனாக இருக்கணும், அதை மட்டுமே முக்கியமாக வச்சு நிறையா பேர் அவங்க ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறாங்க. ஒரு நாளும் 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செஞ்சு பெரிய அளவில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் போயிட்டாங்க. பெரிய அளவில் குறைபாடோடு வாழ்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம தேவனை விட்டு கொடுக்க தேவையில்லை, நம்ம குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கிறத விட்டு கொடுக்க தேவையில்லை, நம்ம ஆரோக்கியத்தை நம்ம விட்டு கொடுக்க தேவையில்லை. நம்ம மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதத்து மேல நம்பிக்கை வச்சு ஆசீர்வதிக்கிறவர் நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா அடுத்தவனை போல முக்கியமான விஷயங்களை கோட்டை விட்டுட்டு பணத்தை தேடி போக தேவையில்லை. கர்த்தரை பிடிச்சுக்கிறோம், ஆசீர்வாதம் செழிப்பை கொண்டு வருது, ஆசீர்வாதம் வெற்றியை கொண்டு வருது. அப்போ உலக ஜனங்க குடும்பத்தை விட்டுறாங்க, ஆரோக்கியத்தையும் இழந்துடுறாங்க, கேரக்டரையும் இழந்துடுறாங்க. ஏசு இல்லாததுனால நான் உழைச்சாதான், நான் ஏமாத்தினாதான், நான் குறுக்கு வழி எத்தாதான் முன்னேற முடியும்னு சொல்லி முக்கியமான விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுட்டு வெறும் சாதனை, பேரு, புகழ் அதை மட்டும் நாடி பிடிச்சிக்கிறாங்க. இதனால வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தையே இழந்துடுறாங்க. ஆனால் நம்ம மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது, நம்ம அப்படி வாழ தேவையில்லை. ஆமென். யூ டோன்ட் ஹேவ் டு லிவ் லைக் தட், வி டோன்ட் ஹேவ் டு லிவ் லைக் தட். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கிறதுனால யாரு கூடவும் நம்ம போட்டி போட தேவையில்லை, யாரையும் ஏமாற்ற தேவையில்லை. யாராவது நம்மளை ஏமாத்தினாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏமாத்தினதை விட பல மடங்கு நம்மளை கொடுத்து காப்பாற்ற தேவன் இருக்கிறார். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குது, ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யும். அப்போ முக்கியமான விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கிறோம், கர்த்தரை பிடிச்சிக்கிறோம். ரெண்டாவது குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கிறோம், குடும்பம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கிறோம், ஏன்னா உடல் ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் விடாமலே நல்லா நம்ம வாழ முடியுது. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடைய வல்லமை. ஆமென். அப்போ முக்கியமான விஷயத்த நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா தேவையான அத்தனை விஷயங்களையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். ஆனால் உலக ஜனங்களை போல நம்ம முக்கியமான விஷயங்களெல்லாம் கோட்டை விட்டுட்டு சின்ன ஒரு விஷயத்தை தேடி நம்ம போயிடக்கூடாது. ஆனால் சில டைம் அப்படி தான் ஆயிரும் பாருங்க. ஆசீர்வாதத்தை மறந்துட்டோன்னா நம்மளும் அதே மாதிரி இழுக்கப்பட முடியும்னு சொல்கிறேன் நான். ராஜாவும் மந்திரியும் காட்டுக்கு வேட்டையாட போனாங்களாம். வேட்டையாடி ரொம்ப நேரம் செலவழிச்சிட்டாங்க, காட்டுக்கு உள்பகுதி போயிட்டுக்கிறாங்க. சரி ரிட்டர்ன் வரலாம் சாயங்காலமான்னு பார்த்தா இருட்டாயிடுச்சு. இந்த இருட்டில் நம்ம காட்டில் ட்ராவல் பண்ணோன்னா வழி தவறி போயிடும். அதனால மந்திரி சொன்னார், நம்ம இங்கே படுத்து தூங்கிட்டு ராஜாவே, நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பிட்டோன்னா அரண்மனைக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. சரிப்பா, நம்ம குதிரைங்களை யார் பார்த்துக்கிறது? இல்லை நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்ட்டு மந்திரி சொன்னார், நீங்கள் தூங்கிட்டுங்க, சரியா, குதிரைங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். சரி இவர் படுத்து தூங்குறாரு. ராஜா கேட்டார், எப்படி முழிச்சிருப்பேன் நீ நைட்டெல்லாம்? ராஜா அதை பற்றி எதை கவலைப்படாதீங்க, நான் பயங்கர சிந்தனைவாதி, நான் பயங்கரமாக சிந்திப்பேன், அப்படியே சிந்திச்சேன், நான் நைட்டெல்லாம் முழிச்சுன்னு இருக்கிறேன் பாரு அப்படின்னு. சரி என்ன சிந்திக்கிறியா சிந்தி அப்படின்னு படுத்து தூங்கிட்டார். 1 மணிக்கு ஏன் சார் ராபா மந்திரி முடிச்சுன்னு இருக்கிறியா? முடிச்சுன்னு இருக்கிறேன் ராஜா. என்ன சிந்திச்சுங்கிற? இல்லை இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்க தெரியுது, இது தானா அப்படி ஜொலிக்குதா இல்லை யாராவது வந்து தூவி விட்டு போனாங்களா அப்படின்னு சிந்திச்சுன்னு இருக்கிறேன். வெரி குட். ராஜா படுத்து தூங்கிட்டார். காலையில் 3 மணிக்கு ஏன் சார் மந்திரியா முழிச்சுன்னு இருக்கிறியா? முழிச்சுன்னு இருக்கிறேன் ராஜாவே. இப்போ என்ன சிந்திச்சுன்னு இருக்கிற? இல்லை இந்த கடலில் இந்த மாதிரி உப்பு கறிக்குது, இது தானா உப்பு கறிக்குதா இந்த மாதிரி, இல்லை யாராவது அப்படியே லோடு கணக்கில் உப்பை வந்து வாரி கொட்டிட்டு போனாங்களான்னு யோசிச்சுன்னுக்கிறேன் நான். நல்லா யோசிக்கிறேன், கண்டினியூ பண்ண அப்படின்னாரு. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு, இப்போ மந்திரி முழிச்சுன்னு தான் இருக்கிறியா? ராஜா முழிச்சுன்னு தான் இருக்கிறேன். இப்போ என்ன சிந்திச்சுன்னு இருக்கிற? இப்போ நான் என்ன சிந்திச்சுங்கிறேன்னா, இந்த 2 குதிரைங்களை கட்டி வச்சிருந்தோமே நைட்டு நம்ம, இது தானா கலட்டிட்டு ஓடி இருக்குமா இல்லை எவனாவது வந்து கலட்டிட்டு போனான்னு தான் யோசிச்சுன்னுக்கிறேன் நான் அப்படின்னு. என்னன்னாச்சும் கண்டதே சிந்திச்சுட்டு எதை கோட்டை விடக்கூடாதோ அதை கோட்டை விட்டான் பார். அப்படி நம்ம வாழ தேவையில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுங்களேன். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, சேம் டு யூ. ஓகே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்றது, எப்படி அனுபவிக்கிறது, அதை நம்ம கற்றுக்கணும்னா வேதத்துக்கு நம்ம வர்றோம். ஆனால் ஒரு அருமையான விஷயம் பாருங்க, வேதம் ஆசீர்வாதம்னு உடனே ஒரு நபர்கிட்ட நம்மளை கொண்டு போய் விடுது. ஒரு நபரை பாரு அப்படின்றது கர்த்தருடைய வாக்கியம். அந்த நபர் யாரு உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். பை தி வே அதே நபர் தான் விசுவாசத்துக்கும் ஒரு அருமையான வழிகாட்டியாக இருக்கிறார். விசுவாசம்ன உடனே அவர் பேர் தான் ஞாபகம் வருது. ஆசீர்வாதம்ன உடனே அவருடைய வாழ்க்கையை நம்ம ஸ்டடி பண்ணி ஆகணும். அவர் பேர் என்னது? ஆபிரகாம். ஓகே சொல்லுங்க பார்க்கலாம், அவர் பேர் என்னது? ஆபிரகாம். ஞாபகம் வச்சுங்க அந்த பேரை. கேஜிஎஃப்ல ஒரு இடத்துல சின்ன பசங்களுக்கு ப்ரோக்ராம் நடத்தின்னு இருக்கிறேன் நான். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஆபிரகாம்ன்றேன். கீழே இருக்கிற பையன் ஒருத்தர் சத்தமாக சொல்கிறான், இந்த டெய் ஆபிரபாமாண்டா அப்படின்றான் அவன். அப்படி சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லணும் நீங்கள். ஓகே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்தால் ஆசீர்வாதத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், விசுவாசத்தை பற்றி நம்ம கற்றுக்குறோம். சரியா?
இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன, எப்படி அவர் அனுபவிச்சார்? வாங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 12. ஜெனிசிஸ் சாப்டர் 12 அதுடைய முதல் 3 வசனங்களை உங்களுக்காக நான் படிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிராமை நோக்கி, இன்னொரு ஆபிரகாமா மாறல, பழைய பேர் தான் ஆபிராம். ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. என்ன அருமையான வசனங்களை, வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் வழி நடத்தினார் பாருங்க. பை தி வே, இதை கவனிச்சிங்களா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆசீர்வதிக்கிறவர்கள் நிறைய பேர், சபிக்கிறவன் ஒரே ஒருத்தன். நமக்கு எதிராக வர்ற ஜனங்களை விட, நமக்கு விரோதமாக வர்ற ஜனங்களை விட நமக்கு சாதகமாக கர்த்தர் பல பேரை எழுப்புவார். ஆமென். கவனிச்சிங்களா? அதை more people will be there in our life as a blessing than as a curse. நம்மளை சபிக்கிறதுக்கு வரவன் ஒருத்தன் தான் அப்படின்றார் ஆண்டவர். ஆனால் இந்த வசனத்தில் கர்த்தர் அருமையாக பேசுகிறார் பாருங்க. 4 தடவை இந்த 3 வசனத்தில் ஆசீர்வாதம்ன்ற மாதிரி வார்த்தைகள் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பாய். The law of many mentions னு பைபிளில் ஒன்று இருக்குது பாருங்க, வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது. அப்போ பல தடவை ஆசீர்வாதத்தை பற்றின வார்த்தைகள் வருதுன்னா கர்த்தர் அது மேலே தான் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இது ஆசீர்வாதம் நிறைஞ்ச, வாக்குத்தத்தங்கள் நிறைஞ்ச ஒரு போர்ஷன். 3வது வசனத்தை படிக்கிற பாருங்க திரும்பவும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எப்படி ஆசீர்வதிக்கப்படும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம்? இது எப்படி நிறைவேறுச்சுன்னு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் வாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதுடைய 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. கவனிச்சிங்களா? கர்த்தர் சொன்னார்ல, உனக்குள் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு. அதை எதை மனதில் வச்சுன்னு சொன்னாரா பாருங்க திரும்பி அந்த வசனத்தை. விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவார். கவனிச்சிங்களா? அப்படின்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. there's a singular blessing of Abraham. அது என்னது? அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு நம்ம என்ன நினைச்சிரோம் சில நேரத்தில்? தங்கமும் வெள்ளியும் ஆடு மாடும் ஒட்டகமும் அப்படின்னு நம்ம நினைச்சிரோம். நம்ம அது எல்லாம் ஆசீர்வாதத்துடைய விளைவுகள். அதெல்லாம் பொருளாதார நன்மைகள் தேவைப்பட்டது தான், பிசினஸ் வளர்ச்சி தேவைப்பட்டது தான். ஆனா ஆசீர்வாதத்தினால ஏற்பட்ட விளைவுகள். ஆசீர்வாதம் எது? கர்த்தரை விசுவாசிச்சதுனால ஆபிரகாம் நீதிமானானது தான் ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. பாருங்க இந்த வசனத்தை தெளிவா போட்டுருது பாருங்க. திரும்பி படிக்கிற பாருங்க, உங்களுக்கு புரியுது பாருங்க. இப்ப மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. அப்படின்னா ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சு நீதிமான் என்னப்பட்டாரோ அதே போல யார் யார் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் நீதிமான் ஆக்கப்படுவாங்கன்னு கர்த்தர் அப்பவே பார்த்தாராம் பார். அப்போ சொன்னார் ஆபிரகாம் கிட்ட, பார் ஆபிரகாம், நீ எப்படி என்ன விசுவாசி நீதிமானான, இதே மார்க்கத்தில், இதே விசுவாச மார்க்கத்தில் அநேகர் உன்னை போலவே நீதிமானாக போறாங்க. அதனால தான் கர்த்தர் அன்னைக்கே ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உனக்குள் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அந்த ஆசீர்வாதம் எது? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. எத்தனை பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? கைவர்த்தி காமிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நமக்குள்ள தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம சொந்த கிரியைகளால் நம்ம நீதிமானாக முடியாது. இங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் 100% பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறேன்னு? நிச்சயமா இல்லை. அப்ப நம்ம சொந்த கிரியைகளால் நீதிமானாக ட்ரை பண்றோமே, அது பேர் சுயநீதி. அது போதுமானதாகவே இருக்காது. ஏசாயா 64:6 படிக்கிறோம், தீர்க்கதரிசி சொல்றாரு, என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நம்மளுடைய நீதி போதுமானது இல்லை. ஆனா கவலைப்பட தேவையில்லை. நீதின்றது நம்மளே சம்பாரிச்சுக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் வாட் யூ earn, இட்ஸ் நாட் வாட் யூ work for, it is something that is given as a free gift. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால கர்த்தர் ஒரே செகண்ட்ல நம்மளை நீதிமானா மாத்திட்டார். நீதிமானா என்ன அர்த்தம்? தேவனுடைய சமூகத்தில் எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம தைரியமா அவர் முன்னாடி தகுதியாக போய் நிற்கிறது. அந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கவனிங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்குது.
என்னது ஆசீர்வாதம்? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. இதை கர்த்தர் மனதில் வச்சு தான் சொல்றாரு, ஆபிரகாமே உனக்குள் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்படி விசுவாசிச்சு நீதிமானானியோ அதே போல என்னை விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் நான் நீதிமானாக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்குது. கமான், என்ன அருமையான விஷயம் பாருங்க. ஸோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சொன்னார்ல, வீட்டை விட்டு வந்துருந்தார். 4வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். லோத் யாரு? அவங்க அண்ணன் பையன். ஆபிரகாம் அவருக்கு யாரு? சித்தப்பா. இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நான் கிளம்புறேன்ப்பா, கடவுள் என்கிட்ட பேசிட்டாரு, அவரை நம்புறேன், நான் அவரை காப்பாற்றுவார். இப்போ லோத்து ஓடி வந்தான், சித்தப்பு எங்கே போகிற சித்தப்பு, நானும் வரேன், உன்னை விட்டு நான் எங்கே போகிறது, நான் நம்ம க்ளோஸ் ஆகிறோம், நம்ம உன் கூட வந்துடுறேன்னா சரி வாடாம அவனே அப்படின்ட்டு அவர் கூட்டின்னு போயிட்டார். லோத்தையும் கூட வந்துட்டார். சரி, இவங்கெல்லாம் சேர்ந்து பிரயாணம் பண்ணுறாங்க. ஆரானை விட்டு அவன் புறப்படும் பொழுது 75 வயது உள்ளவனாக இருந்தான். சாராளுக்கு கிட்டத்தட்ட 65-66 வயசு இருந்திருக்கும். ஆபிரகாம் 75 வயசு விட்டு கிளம்பி வர்றாங்க. ஸோ இவங்க ட்ராவல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, தெற்கு பகுதியாக அவங்க அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க. சதர்ன் ரீஜன் மேலேருந்து அப்படியே கீழே ட்ராவல் பண்ணிகிட்டே வர்றாங்க. வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆசீர்வாதத்தை பற்றி 3 விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முடிவில் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்கள், 9ஆம் வசனத்துக்கு வாங்க. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அட, இது என்ன பிரச்சனை? இப்பதான் ஆசீர்வாதத்தை சுமந்துட்டு வர்றார், பஞ்சம் வருது பாருங்க தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஸ்டாப். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் கிளம்பி வெளியே வர்றான், பஞ்சம். இப்ப நம்மளுக்கு கேள்வி வருமா இல்லையா, எங்க பதர் போச்சு ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கர்த்தர் 4 தடவை பேசினார்னு வர நீங்க வேற சொல்லிட்டீங்க பதர். ஆசீர்வாதத்தை உடைய மனுஷன் ஏன் போய் பஞ்சத்தின் நிலையில போயிட்டான்? பஞ்சம் வந்ததுனால அவன் ஆசீர்வாதம் இல்லாம போயிருச்சு. அவனுக்கு பஞ்சம் வந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லையா? நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாத செய்தியை கேட்கிறோம், ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறோம். சடார்னு இந்த வாரம் ஒரு பெரிய தேவை வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம மனசே சில நேரத்தில் நம்மள்கிட்ட சொல்லும், ஞாயிற்றுக்கிழமை ஆனா இவர் ஆசீர்வாதம்னு பேசுறாரு, புதன்கிழமை ஆனா இது வேற ஏதோ வாதம் வந்து சேருது, வாக்குவாதம் பிடிவாதம் பக்குவாதம் வர்ற மாதிரி நமக்கு பண கஷ்டம் வருது, என்ன ஆண்டவரே பண்றது? சில நேரம் நம்மளுக்கு சந்தேகம் வரும் பார், உங்க ஆசீர்வாதம் நிஜம்தானா? ஆசீர்வாதத்தை நான் நம்பிட்டேனே, ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னு வேற பிரதர் சொல்றாரு, வசனத்துல பார்த்துட்டேன் நான். ஆனா என் பிரதர் என் வாழ்க்கையில பஞ்சம். நல்லா கவனிங்க, பஞ்சம் வர்றதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது சந்தேகத்துக்குள்ள போயிடவே கூடாது. எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசுன்னு பஞ்சத்துல தான் பார்க்க முடியும். கம் ஆன், பஞ்சத்தை பார்த்து பயந்துட வேண்டாம். ஆசீர்வாதம் பஞ்சத்தையே விழுங்கி போட்டுரும், குறைபாட முழுங்கி போட்டுரும். எந்த பஞ்சத்தை பார்த்து உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையான்னு சொல்லி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பஞ்சம் வரும் ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டது நிச்சயமானது. So just because there's a famine, it does not mean that Abraham was not blessed. ஒரு பஞ்சம் வந்துருச்சு, அதனால இப்ப சந்தேகப்படக்கூடாது ஆசீர்வாதத்து மேல. இந்த பஞ்சம்ன்றது எல்லா சந்ததியிலையும் வருது. ஆபிரகாம் காலத்துல பஞ்சம் உண்டானது வேதத்துல படிக்கிறோம், ஈசாக்கின் காலத்திலும் பஞ்சம் உண்டானதுன்னு பார்க்கிறோம், யோசேப்பின் காலத்திலும் பஞ்சம் உண்டானதுன்னு பார்க்கிறோம். இந்த பூமிக்குள்ள பாவம் எப்போ வந்துச்சோ அப்பவே இந்த பூமியில பஞ்சம் எல்லா சந்ததியிலும் வந்துட்டே தான் இருக்குது. பஞ்சத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, குறைபாடை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, இல்லைனா வேலை இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு சம்பளம் என் கைக்கு வரல, என் சம்பளத்தை யாரோ ஏமாத்திட்டாங்க, இதெல்லாம் பஞ்சத்தின் நிலைமை. இந்த பஞ்சத்தின் நிலைமையை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தடவை வேதத்தில் பஞ்சம் வரும்போதும் கர்த்தர் ஷாக் ஆகவே இல்லை. கர்த்தர் அந்த பஞ்சத்தை பயன்படுத்தினார். என்னத்துக்காக பயன்படுத்தினார் தெரியுமா? பஞ்சத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தும்படி அந்த பஞ்சத்தை பயன்படுத்திட்டார். அவர் சொன்னா, பஞ்சம் வருதா, வெரி குட், நாட் ஒரே வெரி குட்ன்றீங்க, இப்ப மாத்திரம் பாரு நிலைமை என்றார் கர்த்தர். ஏன்? பஞ்சத்தை விட ஆசீர்வாதம் பெருசுன்னு காமிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரியதா இருக்குதுன்னு காண்பிக்கிறதுக்காக கர்த்தர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்குவார். பாருங்க, ஆபிரகாமுடைய காலத்தில் பஞ்சம் வந்துச்சு, ஆனா பஞ்சத்தின் மத்தியில் ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யமானாக சீமானாக மாறினான். பைபிள் படிக்கிறோம். அப்போ பஞ்சம் வந்துச்சு ஆபிரகாம் காலத்தில், அப்புறம் என்னாச்சு? ஆபிரகாம் சீமான் ஆயிட்டார். அப்படியா? ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் உண்டாச்சு. ஐயோ என்னாச்சு? ஐயோ இல்லை, ஈசாக்கு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான், அவன் விதைச்சது கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்து ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்னு நம்ம படிக்கிறோம்.
அப்புறம் இன்னொரு பஞ்சம் வந்துச்சு யோசேப்பு காலத்தில். ஐயோ என்னாச்சு யோசேப்புக்கு? ஐயோ இல்லை, ஜெயிலில் இருந்த யோசேப்பு பிரைம் மினிஸ்டராக மாறிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் காப்பாற்றப்பட்டு செழிப்பாக வாழ்ந்தாங்க. அப்படின்னா அவமானம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு இல்லை, அவமானம் பஞ்சத்துக்கு தான். அவமானப்பட்டது பஞ்சம் தான், இன்சல்ட் ஆனது பஞ்சம் தான். பஞ்சம் ஒரு நபராக இருந்தால் அன்றைக்கி ரொம்ப அஜிப்பாக இருந்து கொண்டான் பஞ்சம். நான் ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு, என்னாச்சு? ஆபிரகாம் சீமான் ஆயிட்டான். அப்படியா? ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் வந்துச்சு, என்னாச்சு? ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். சே. யோசேப்பு காலத்தில் பஞ்சம் வந்துச்சு, என்னாச்சு? யோசேப் பிரைம் மினிஸ்டர் மாறிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களாம் நல்லா இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை வந்து அவமானப்பட்டு போனது பஞ்சம் தான், கர்த்தருடைய ஜனங்க இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பஞ்சத்தின் மத்தியில் நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா ஆசீர்வாதம் பஞ்சத்தை விட வல்லமையானது, குறைபாடை விட வல்லமையானது. எழுதிங்க, முதல் பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம் ஆசீர்வாதத்தை பத்தி. The blessing is greater than any famine. ஆசீர்வாதம் எந்த பஞ்சமா இருந்தாலும் அதை விட வல்லமையானதா இருக்குது, பெரியதா இருக்குது. இதை நம்ம ரொம்ப தெளிவா மனதளவில் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது. குறைபாடு வரலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்கு பண கஷ்டம் வரலாம். ஆனால் கவலைப்படக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, கர்த்தர் எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், செழிக்கும்படி வல்லமை கொடுத்திருக்கிறார், உயரும்படி வல்லமை கொடுத்திருக்கிறார். எந்த பஞ்சமாக இருந்தாலும் அதை மாற்றி போட முடியாது. ஓ, கர்த்தர் என்னோட இருக்கிறதுனால இந்த பஞ்சம் முடியும் போது பஞ்சத்தின் நிமித்தமே கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை போல நம்மளும் சீமான்களா மாறுவோம். கமான், ஈசாக்க போல மகா பெரியவர்களா மாறுவோம். யோசேப்பு போல உயர்ந்த நிலைக்கு வருவோம். சொல்லுங்க, பஞ்சத்தை கர்த்தர் மாத்துவார். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க பஞ்சம் பெருசு இல்லைன்னு சொல்லி? கமான், எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க ஆசீர்வாதம் அதோட பெருசுன்னு சொல்லி? கைவர்த்தி சொல்லுங்க, என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சத்தை விட பெரியது. இது ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். பஞ்சத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. இல்லைன்னா பஞ்சத்தை ஜெயிச்சு நம்ம மேலே வர முடியாது. எது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதை பயன்படுத்தி மேலே வர கற்றுக்கணும். அதுக்கு விசுவாசம் காரணமாக இருக்கும். ஆசீர்வாதத்தை நம்ம தெரிந்து அறிந்து அதை புரிந்து கொண்டு அதை நம்ம விசுவாசிக்க கற்றுக்கணும். நோ ஃபெமைன் கேன் கீப் யூ டவுன். கர்த்தருக்கு தெரியும் அவருடைய ஜனங்களை எப்படி உயர்த்தணும்னு சொல்லி, கர்த்தருக்கு தெரியும் அவருடைய ஜனங்களுடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லி. எந்த பஞ்சமோ நம்ம மேலே இருக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதத்தோட பெரியதில்லை. ஆசீர்வாதம் வெயிட் ஆனது. ஹல்லேலூயா. பஞ்சம் ஹெவி இல்லை, ஆசீர்வாதம் தான் ஹெவி. இரண்டாம் உலக யுத்தத்து டைமில் கணவரை இழந்த ஒரு விதவை, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. குழந்தைக்கு நைட் உடம்பு சரியில்லை. இரண்டாம் உலக யுத்தத்து நேரத்தில் பயங்கரமான கொடியமான பஞ்சம் உலகமெங்கும் பரவுச்சு. வேர்ல்டு வார்னாலே ஃபெமைன் ஏற்பட்டுரும். எல்லா இடத்துலையும் குறைபாடுகள், டிரான்ஸ்போர்ட் பாதிக்கப்படுது, இக்கானமி கண்டிப்பாக பாதிக்கப்படுது. பஞ்சத்தின் மத்தியில் பண கஷ்டம் பாருங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கிறிஸ்மஸ் சீசன் வேற, வீட்டுக்கு சமையல் செய்கிற பொருட்கள்லாம் வாங்கணும், எதுவுமே வீட்டில் இல்லை. இந்த அம்மா நைட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டே ஜெபம் பண்ணிகிட்டே தூங்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனாங்களாம். அவங்க ஜெபத்தை எழுதுனாங்களாம் பாருங்க. விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக, கர்த்தாவே என் தேவைகளை சந்தியும் சொல்லி வாக்குத்தத்தங்களை எழுதியிருக்கலாம். ஜெபத்தை எழுதிட்டாங்க. ஆனால் ஜெபத்தை ஒரு தாளில் எழுதிட்டு அதை மடித்து வச்சுட்டாங்க. சரி, அடுத்த நாள் கடைக்கு போய் எப்படியாவது ஒரு சில பொருட்களை வாங்கிடணும் அப்படின்ட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்காரர் ஒரு வேலை கேட்டிருப்பார் போல, பணம் இருக்குதான்னு சொல்லி. அப்போ இவங்களும் ஒரு வேலை சொல்லியிருந்திருக்கலாம், ஏன்னா அவர் கொடுத்த ரிப்ளை அப்படி இருந்துச்சு. இவங்க சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னாராம் கடைக்காரரு, உன் ஜெபத்தை எழுதுனல பேப்பரை அதை தராசில் ஒரு பக்கத்தில் வை, உன் ஜெபத்துக்கு எவ்வளோ வெயிட்டோ அவ்வளோ உனக்கு தரான் அப்படின்னாரா. சர்காஸ்டிக்கா, பரியாசமா. இந்த அம்மா விசுவாசம் பாரு இவங்களுக்கு. இவங்க வச்சுட்டாங்க, சரி இதை நீ சொன்ன வார்த்தைப்படி ஆகட்டும் அப்படின்னு. அப்படியே ஒரு தராசில் ஒரு பக்கம் வச்சு ஒரு பெரிய லோஃப் பிரெட் எடுத்து தராசில் இந்த பக்கம் நிறுத்தினா கீழே இறங்க மாட்டேங்குதான். உண்மையாக நடந்த சம்பவம் பாருங்க. இப்போ ஒரு பொருட்களை ஆட் பண்றாரு. எந்த அளவுக்கு ஆட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பயத்தில் அந்த தராசுடைய முள்ளு சரியா வேலை செய்யாம போகிற அளவுக்கு, அது உடையிற அளவுக்கு அவ்வளோ பொருட்களை எடுத்து வச்சுட்டு வெறுப்பில் சொல்லி அனுப்பிவிட்டாராம். இதுக்கு மேலே என்னால் வைக்க முடியல, எத்தனை போயிடுமா, நீ தயவுசெய்து சீக்கிரம் எத்தனை போயிடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். ஒன்று மட்டும் நம்மளுக்கு தெரியும் பாருங்களேன், ஆசீர்வாதம் ரொம்ப வெயிட் ஆனது நம்ம மேலே. பஞ்சத்தை விட ஆசீர்வாதம் வல்லமையானது. கர்த்தருடைய பிள்ளைகளின் தேவையை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்தி நல்லா ஒரு 5 செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட்ஸ் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க, ஓ என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை சாப்பிட்டு போட்டுரும், என் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சத்தை விழுங்கி போட்டுரும். பஞ்சத்துக்கு வல்லமை இல்லை, ஆசீர்வாதத்துக்கு தான் வல்லமை. ஹல்லேலூயா. The blessing of the Lord is greater than any famine in my life. ஆமென். ஸோ இப்போ கண்டினியூ ஆகுது, ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. பஞ்சத்துக்காக இவர் எகிப்துக்கு போயிட்டார். போன இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. 11ஆம் வசனம் பாருங்க. அவன்
இப்போ அவங்க பேர் இன்னும் சாராலாம் மாறல, சாராய் அப்படிதான் இருக்குது அவங்க பேர். சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். இந்த அம்மாவுக்கு 66 வயசு பாருங்க. ஆனால் அவர் சொல்றாரு நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு. ஏன்னா உண்மையாவே கர்த்தர் அவங்களுடைய சரீரத்தை திரும்பியும் அந்த வாலிப நிலைக்கு கர்த்தர் திருப்பிட்டு இருக்கிறார். God is renewing her youth. அப்பதான் இவங்க ஈசாக்கை பெற்றெடுத்து வளர்க்க முடியும் ஆரோக்கியமா. So God is already working on her body and she is very beautiful. ஸோ அவர் சொல்றாரு பாருமா நீ ரொம்ப அழகா இருக்கிற. இப்போ இப்படி சொல்லிட்ட பிறகு அந்த பொண்ணு நைஸ் ஆகுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மனசே அப்படியே தளருமா இல்லை? ஆமாங்க, எஸ் தேங்க்யூ. சரி அப்படி ஆரம்பிக்கிற கணவர்கள் கற்றுக்கணும். இந்த அடுத்ததாக அவர் செஞ்ச தப்பு, நம்ம தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எப்படி புகழ்றார் பாரு. பரமா நீ ரொம்ப அழகுள்ள ஸ்திரீ, நீ சௌந்தர்யம் உள்ளவள் அப்படின்றார். எகிப்தியர் உன்னை நான் இனி சௌந்தர்யான்னு கூப்பிடலான்னுக்கிறமா இல்லை நைஸ் பண்ணிட்டு சொல்றாரு. பார் எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி இவரை வியூகம் பண்றார். உன்னை பார்த்தா இவன் தான் புருஷனாக்கும். என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள், என்னை கொன்னுட்டு உன்னை கட்டிப்பானுங்க. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி, உன்னால எனக்கு ஒரு நல்லதாகட்டும் ராசாத்தி, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல். இனி நீ என்ன அண்ணன் கூப்பிடு, உன்னை நான் யார் கேட்டாலும் நீ என் தங்கச்சின்னு மட்டும் சொல்ல, அப்போதாம்மா என் உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்ட்டு இவர் ஒரு டீலுக்குள்ள வர்றாரு. இது தப்பு தான், கரெக்டா? இது தப்பு. இது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க. ஆபிரகாம் அதாவது ஆபிராம் எகிப்தில் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவர்களை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். போய் பார்வோன்ட்ட போய் பார்வோய் ரொம்ப அழகான பொண்ணு ஓய் அப்படின்னு அவர்கிட்ட புகழ்ந்து பேசி, அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் அவருடைய மறுமனை ஆட்டிகளுடைய கும்பல்ல இந்த அம்மாவையும் சேர்த்து விட்டாங்க. இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் ஆபிராம் ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறேன்? இல்லை அதெல்லாம் நான் அலோவ் பண்ணுறது இல்லை, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், போய் பேசிட்டேன், நான் என் மனைவி விட்டு கொடுக்க முடியாது சொல்லணுமா இல்லையா? ராஜா வீட்டிலேருந்து வர்றாங்க, உன் தங்கச்சியை ராஜா கட்டிக்கிறேன்றாரு, அனுப்பிவிடு அப்படின்னு. உடனே தங்கச்சி அண்ணே அந்த இடத்துல போயிட்டு வாமா, அண்ணன் போகிறேன் அண்ணன், இந்த அம்மாவும் கூட சேர்ந்துக்கின்னு அங்கே ட்ராமா பண்ணின்னு, நீ எங்கே இருந்தாலும் அண்ணன் உனக்காக வேண்டிக்குவாம்மா, உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் தாம்மா வரணும். அந்த பொண்ணு மனத்தில் என்ன நினச்சி போச்சா நம்மளுக்கு தெரியல. ஆனால் எல்லாம் ட்ராமா நடக்குது பாருங்க இந்த இடத்துல. இவர் போக என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ பாரு இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை பார்க்கலாமா? 16ஆம் வசனம் பாருங்க. கொண்டு போகப்பட்டால் இப்போ அங்கே சேர்த்துட்டாங்க, ஹேரம்ல போய் சேர்த்துட்டாங்க. 15ஆம் வசனம் பாருங்க. 16 அவள் நிமித்தம், நல்லா கவனிங்க, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமை திட்டினான். அது கரெக்டா இல்லையா? அப்படி வரலையே, இல்லை அப்படி வரல இல்லையா? அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தண்டனை கொடுத்தான். என்னடா உருப்படாத காரியத்தை செய்தாய் நீ என்று. அப்படி அது கரெக்ட். அது மனைவியை விட்டு கொடுக்கலாம, நீ உயிரை காப்பாற்றுறதுக்கு உன் உயிரை பனை வச்சு நீ பொண்டாட்டியை காப்பாற்றணும், கரெக்டா இல்லையா? அதை விட்டு அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துருவா, நீ போமா தங்கச்சின்னு அனுப்பி விடுறியா நீ அப்படின்னு திட்டின்னு இருந்தோம். ஆனால் அப்படி நடக்கல. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆச்சரியமேன்ற நான். இதுதான் ஆச்சரியம். 16ஆம் வசனம் பாருங்க. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். என்ன தயை பாராட்டினான்? அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் அதுக்கப்புறம் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஓ, இது அநியாயமா தோணுதா இல்லையா? இப்ப பண்ணது தப்பு, இது தப்பு தான், இதை நம்ம சரின்னு சொல்றதே இல்லை. ஆனா இவர் மேல இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது பாருங்க. பார்க்கிறவனுக்கெல்லாம் அநியாயம் தெரிகிற அளவுக்கு, அநியாயம் தோன்ற அளவுக்கு அவனுக்கு நன்மைகளை கொண்டு வந்து அது குவிச்சுட்டே இருக்குது. ஆபிரகாம் பண்ணது தப்பா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. தப்பு. கணவர்கள் தயவு செய்து சொல்லுங்க தப்புன்னு சொல்லிடுங்க. இல்லை வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு மிஸ் ஆகுது இன்னைக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. கண்டிப்பாக தப்பு, தவறு தான். ஆனால் ஆபிரகாம் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் தவறாமல் வேலை செய்யுது. ஐயோ, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஒரு சின்ன கன்ஃபியூஷன் பாருங்க. ஏன் தெரியுமா? சில நேரம் காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது சின்னதாக ஒரு சண்டை ஆகிடும்னு வச்சுங்களேன். நீங்கள் நினைப்பீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது, இன்னைக்கு நாளை என்ன இப்படி ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு என்ன நடக்க போதும் ஆஃபீஸில் பார்த்தா, அன்னைக்கு பார்த்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வெயிட்டாக ரெடியாக இருக்கும். இப்போ மத்தியான நேரத்தில் உங்கள் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி சொல்லுவாங்க பாரு கணவர்கள், அத்தான் சங்கடமே. ஏன் காலையிலே சண்டை போட்டு வந்துட்டு இப்போ மத்தியானமே இதம்மா இல்லை ஆஃபீஸ்க்கு வந்தேன், வேற எங்கே போவீங்க? இல்லை ஆஃபீஸில் வந்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறாங்க. சரி. இப்போ கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா நம்மளுக்கு?
அட நான் இன்னைக்கு தான் நினைச்சேன் நான் தகுதி இல்லைன்னு, இன்னைக்கு தான் நினைச்சேன் ஏதோ கெட்டது நடக்க போது பாருங்க தெரியுது நம்மளுக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு தான் நான் என் தவறுகள் எனக்கு வெளிப்படையா தெரியுது. சே, நான் இன்னும் நல்ல கணவராக இருந்திருக்கலாமே, இன்னும் நல்ல ஒரு தகப்பனாக இருந்திருக்கலாமே. பார்த்தா ஆசீர்வாதம் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி நம்மள்ட்ட வந்து சேரும். ஆசீர்வாதம் என்னவோ அதை பார்க்காத மாதிரியும், கர்த்தர் என்னவோ நம்ம பண்ண தவறுகளை பார்க்காத மாதிரி ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வர பண்ணிட்டே இருக்கிறாரு. அடட, நல்லா கவனிங்க, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு சின்ன குழப்பம். ஆனா இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். என்ன சத்தியம் தெரியுமா? நம்ம செய்யற தவறுகளை விட அவருடைய ஆசீர்வாதம் பெரியதா இருக்குது. அதுல எந்தவித அப்பாலஜியும் இல்லை. அதை நான் எந்த வகையில் நான் திருப்பி வாங்கிக்க போறது இல்லை. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லுங்க, என் தவறுகளை விட. தவறு பண்ணவங்க இன்னும் சந்தோஷமா சொல்லலாம். சொல்லுங்க, என் தவறுகளை விட, என் மிஸ்டேக்ஸை விட ஆசீர்வாதம் மிக பெரியதா இருக்குது. சொல்லுங்க, நான் தவறிடலாம் ஆனா ஆசீர்வாதம் தவறாது. அட சத்தமா சொல்லுங்களேன், கை உயர்த்துங்களேன். கம் ஆன் பிலீவர்ஸ். சொல்லுங்க, நான் தவறிடலாம் ஆனா ஆசீர்வாதம் தவறாது. இப்ப எதனால ஆசீர்வாதம் தவறாம வருது? அதே தவற திரும்பி திரும்பி செய்யணுன்றதுக்காக இல்ல, அந்த தவறை ஜெயிச்சு நல்லபடி வாழும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மேல நோக்கமாக நோக்கமாக, அட எவ்வளவு தப்பு பண்ணாலும் கர்த்தர் என்ன நேசிக்கிறாரேன்ற அந்த உணர்வு என்ன பண்ணும் தெரியுமா? தவறு மேல இருக்கிற விருப்பம் போயிடும், கெட்ட பழக்கத்தில் இருக்கிற விருப்பம் போயிடும். கர்த்தரே என் தெய்வம்னு சொல்லி அவரை நம்ம பிடிச்சுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தப்பே பண்ணாத மாதிரி ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துனே இருக்குது பாருங்க. இதுதான் விசுவாசத்தின் நீதியின் ஆசீர்வாதம். பாருங்க, எல்லாரும் ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதோடைய 5ஆம் வசனத்தில் தாவீது அருமையா இந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவனுடைய நிலையை வர்ணிக்கிறார் பாருங்க. He describes the position of a believer who is made righteous by faith. ஓகே, நல்லா கூர்ந்து கவனிங்க. இதுல ஒரு அருமையான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில், கவனிச்சிங்களா? பக்திமான நீதிமானாக்குறவர் இல்லை அவரு. ஆண்டவரே நான் பாவின்னு வரவன நீதிமானாக்குறவர். பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நம்முடைய பயபக்தி நம்மளுக்கு நீதியான எண்ணப்படுறது இல்லை. நம்ம செய்யற நல்ல கிரியைகளை பார்த்து கர்த்தர் நீதிமான் எழுதுறது இல்லை. இயேசுவை விசுவாச உடனே நீதிமான் எழுதிடுறார். Your faith is counted as your righteousness. அடுத்த வசனம் பாருங்க. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. யார் அது? நம்ம தானே. அது கிரியைகள் இல்லாமல் தேவனால் நீதிமானாக்கப்பட்டது யாரு? நம்ம அனைவருமே. பக்தி கிரியைகள் இல்லாமல் இயேசுவை நம்பி நீதிமான் ஆயிட்டான்ல. அவர் சொல்றாரு, அவன் எவ்வளவு பாக்கியவான் தெரியுமா? the blessedness ன்னு போடுற இங்கிலீஷ் பைபிள்ல, the blessedness of the one who is righteous by faith. என்னன்னா blessing? 7ஆம் வசனத்தை பாருங்க. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். முதல் ஆசீர்வாதம் என்னது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. ஆனா ரெண்டாவது ஆசீர்வாதத்தை பாருங்க. தாவீது எழுதி சொல்றாரு 8ஆவது வசனத்துல, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். யாருக்கு இந்த பாக்கியம் சொந்தம்? விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டவனுக்கு சொந்தம். இப்ப நம்மளுக்கு புரியுதா? என்ன பிரதர் நியாயம் இது தோன்றா இல்லை நம்மளுக்கு? ஆபிரகாம் தான் உயிரை காப்பாத்துறதுக்கு மனைவி விபச்சாரம் பண்ணா கூட பரவாயில்லன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இது தப்பு இல்லையா? 100% தப்பு, 100%. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய தவறுகளை பார்த்து கேன்சல் ஆகுறதே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கிற தேவன் நீதியை பார்த்து செயல்படுது. நம்மளுடைய தவறுகளை விட தேவன் கொடுத்த நீதி வல்லமையானது. தேவனுடைய நீதி நம்ம மேல இருக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்துட்டே தான் இருக்க போகுது. அப்படின்னா நம்ம தவறிடலாம், ஆனா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேலை செய்யறது மட்டும் தவறவே தவறாது. ஆசீர்வாதம் பெரியது. அதுதான் 2வது பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். The blessing is bigger than your mistakes. The blessing is bigger than your mistakes. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம தவறுகளை விட பெரியது. அதை உணர்ந்தோன்னா தவறு பண்றது கம்ப்ளீட்டா நம்ம வாழ்க்கையில் இல்லாம போயிரும் பாருங்க. நம்மளுடைய மிஸ்டேக்ஸ், நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் ஜெயிக்கிறதுக்கான வல்லமையே கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல தான் இருக்குது. இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் தவறு செய்யறவங்க தான். இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் மிஸ்டேக் பண்றவங்க தான். நம்ம வேணும்னு பாவத்தில் வாழணும்னு நம்ம யாரும் விருப்பப்படுறதில்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே நீதிமான்கள். நீதியை கொண்டு வரணும்னு தான் விருப்பப்படுறோம். அதனால தான் சொல்றேன், தேவ பிள்ளை பாவத்தில் ரொம்ப நாள் வாழ முடியாது. எப்பாவது ஒரு தடவை பாவத்தில் தவறி விழுந்துடலாம், ஆனா அது அவனுடைய அடையாளம் இல்லை. ஒரு புழுவா இருக்கிறது பட்டாம்பூச்சா மாறுது.
புழுவாக இருக்கும்போது குப்பையில் கூட அது மெயின்டைன் ஆகிடுது. ஆனால் பட்டாம்பூச்சியாக மாறிட்ட பிறகு அழகான பூக்கள் இடத்துல தான் அது சுற்றி திரியுது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சி தவறி திரும்பி குப்பையில் விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அங்கேயே உழுந்து சுருண்டி திரும்பி புழுவாயிட்டா என்ன பண்ணுது? சிறகடிச்சு திரும்பி பறந்தேன்னு போயிடுது. இது என்னுடைய இடம் இல்லை, நான் ஒரு நாள் இங்கே இருந்தேன், அப்போ செட் ஆச்சு, இப்போ நான் பட்டாம்பூச்சி, இப்போ செட் ஆகல, அதனால இந்த இடத்த நான் உதறி தள்ளிட்டு நான் போயினே இருக்க போகிறேன். ஒரு நாள் பாவம் நம்மளுக்கு செட் ஆச்சு, ஒரு நாள் பாவத்தில் இன்பம் இருந்துச்சு, பாவத்தை விருப்பப்பட்டோம். இயேசு இல்லாத நாளில், ரட்சிக்கப்படாத போது. ஏன்னா அப்போ பாவி பாவத்தை தான் பண்ணுவான். இப்போ பாவம் பண்ணால் வேற மாதிரி இருக்குது, செட் ஆக மாட்டேங்குது. அட இதை எப்படியாவது ஆண்டவர் முன்னாடி கொண்டு வரணும், இதுக்காக நான் பாவத்தை ஆண்டவர்கிட்ட ஓப்பன் அப் பண்ணி, அப்பா எனக்கு சகாயம் பண்ணுங்க, இதெல்லாம் நான் வெளியே வரணும், நான் உங்கள் பிள்ளையா இருக்கிறேன், இது எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றோம். அதே ஒரு பெரிய அடையாளம் பாருங்க, நம்மளாம் நீதிமான்களாக மாறினது. ஆமென். பாவம் நம்மளுக்கு செட் ஆகுறதில்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவம் உங்களுக்கு செட் ஆகுறதில்லன்னு சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீதி தான் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிடுங்க. தேவ நீதி தான் உங்களுக்கு செட் ஆகுது, ஏன்னா நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய தவறுகளை விட தேவனுடைய ஆசீர்வாதம் பெரியது, அதை நம்ம மறந்துடவே கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் நண்பர் பாருங்க, ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்கு ஊழியர் செய்ய போனார். அவருடைய மனைவியும் அவருடைய டீமும். அமெரிக்கா தேசத்திலேயே ரொம்ப கொடியதான, ரொம்ப வயலண்டான கிரிமினல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற குவாட்டமாலா பிரிசனுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் ஊழியர் செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, பாடல்களை பாடுறாங்க, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கிற அத்தனை கைதிமார்களும். சரி, இப்போ ப்ரேயர் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு சர்வ் பண்ணலான்ட்டு இவங்க ஃபுட் பேக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க? 750 பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அரேஞ்ச் பண்ணவங்க சரியாக கவுண்ட் பண்ணல மாதிரி தெரியுது. அங்கே இருக்கிற பிரிசனர்ஸ் எத்தனை பேர்? 2500 பேர். அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி வாட்டத்தாட்டமாகறாங்க, ஒவ்வொருத்தரும். ஏன்னா நிறையா டைம் இருக்கிற மாதிரி தெரியுது ஜெயிலில். ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி பச்சை குத்தின்னு ஃபுல் ஆர்ம்ஸ் பாடி கிட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. 2500 பேர் இருக்கிறாங்க. நம்ம டீம் என்னடானா 750 லஞ்ச் பேக்கெட்டோடு போகிறோம், ப்ரேயர்லாம் முடிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, எனக்கும் பயம் வந்துச்சு அந்த நேரத்தில், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய டீம் மெம்பர்ஸ் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களாம் பார். ஒரு நாள் என்னுடைய இயேசு கிறிஸ்துவானவர் 5 அப்போ 2 மீன் ஆசீர்வதிச்சு 5000 ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாருன்னா, என் தேவன் இன்னைக்கும் அதே போல் அற்புதத்தை செய்ய முடியும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த லஞ்ச் பாக்ஸஸ்க்காக ப்ரேயர் பண்ணாங்களாம். லஞ்ச் பேக்கெட்ஸ்க்காக, அந்த அந்த மீல் பேக்கெட்ஸ், அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு, நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்களா பாருங்க. அவர் சொல்றாரு, அத்தனை பேருக்கும் நாங்கள் சர்வ் பண்ணி முடிச்சிட்டோம், 2500 பேருக்கு சர்வ் பண்ணி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ரிட்டர்ன் வந்து செகண்ட் இன்னொரு பேக்கெட்டும் வாங்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் பெருக்கினார், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். கமா, நல்லா கரங்களை தட்டி உங்க வாழ்க்கையில நடக்கும்படி அதை பெற்றுக்கொள்ளுங்க. மிஸ்டேக் ஆயிடுச்சு, யாரோ கவுண்ட் பண்ணாம போயிட்டாங்க, ஆனா ஆசீர்வாதம் எப்பவுமே வேலை செய்யும். நம்ம தவறுகளை விட ஆசீர்வாதம் பெரியது. ஹல்லேலூயா. முதலாவது சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை பத்தி என்ன கத்துக்கிட்டோம் ஆபிரகாம் வாழ்க்கையில இருந்து? ஆசீர்வாதம் எந்த விதமான பஞ்சத்தை விட பெரியதா இருக்குது. அடுத்ததா பார்த்தோம், ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட தவறா இருந்தாலும் அந்த தவறுகளை விட, ஒரு விசுவாசி வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை விட ஆசீர்வாதம் பெரியதா இருக்குது. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதுடைய 16ஆம் வசனத்தை படிக்கிறோம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான், அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அவள் நிமித்தம் எந்த அளவுக்கு கொடுத்தாரு தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாயிருந்தான். எல்லா தவறுகள் மத்தியில் ஆசீர்வாதம் பெருசாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு தன்னுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருசு நம்ம மறந்துடவே கூடாது. இந்த ஆசீர்வாதம் அதன் வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் சீமான்களாக கர்த்தர் மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கமான், எத்தனை பேர் நம்புறீங்க அதை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி 2 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கைகளை உயர்த்துங்க. ஒருவேளை இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு சில தவறுகளை செஞ்சதுனால எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு நினச்சி உட்காந்துட்டு இருந்தீங்களா? ஒருவேளை இவ்வளோ நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தவறு செஞ்சதுனால எனக்கெல்லாம் அது கிடைக்காது நினச்சிங்களா? இன்னைக்கு கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், உங்கள் ஆசீர்வாதம் பெருசு, எனக்குள்ளே இருக்கிற உங்கள் நீதி பெருசு, நீங்கள் என்ன தகுதியுள்ளவனாக மாற்றி இருக்கிறீங்க, நீங்கள் என்ன தகுதியாக நிறுத்தி இருக்கிறீங்க, உங்கள் ரத்தத்தால் என்ன கழுவி இருக்கிறீங்க, அதனால குற்ற உணர்ச்சியை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லுங்க. I reject condemnation in Jesus name. I reject any feeling of guilt in Jesus name. கைகளை ஒட்டி சத்தமாக ஜெபம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என் தவறுகளை விட
உங்களுடைய கிருபை பெரியது, என் தவறுகளை விட உங்களுடைய நீதி பெரியது, என் தவறுகளை விட உங்க ஆசீர்வாதம் பெரியது. நான் தவறிடலாம், ஆனா நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு தவறவே மாட்டீங்க. கர்த்தர் உங்க ஆசீர்வாதத்துக்காக நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். ஹalleluya, come on. The blessing is bigger than anything in your life. வாழ்க்கையில் என்னவா இருந்தாலும் ஆசீர்வாதம் அதை விட பெரியதா இருக்குது. ஆனால் அந்த 16ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான கோட்பாடை நம்ம பார்க்குறோம். verse number 16 நம்ம பார்க்குறோம் பாருங்க. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். இந்த பார்வோன் என்றவர் ஆபிரகாமுக்கு நல்லது செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லாம மனுஷர் பாஷையில் மனுஷ ரீதியாக அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்? ஆடு மாடுகளை, கழுதைகளை, வேலைக்காரரும் வேலைக்காரிகளும், கோழிக்கை கழுதைகளையும் ஒட்டகங்களும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதில் ஒரு ஆவிக்குரிய கோட்பாடு இருக்குது, இதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாங்க. பார்வோன் ஆபிரகாம் நல்லது செஞ்சார் இல்லையா? ஆனால் அதுக்கான விளைவு பாருங்க. 3ஆவது வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கும் போதே சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அடுத்தது, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இப்போ ஆபிரகாம நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் கொடுத்து ஆசீர்வச்சது யாரு? சொல்லுங்க சத்தமா. பார்வோன். அப்ப பார்வோன் மேல என்ன வரும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம். பாரு, இந்த கோட்பாடை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரதர் கிதியோனை நான் கூப்பிடுறேன். உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த இடத்துல ஆபிரகாம் எகிப்துக்கு பிரவேசிக்கும் போது, எகிப்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆபிரகாம் கிட்ட நிறைய இல்லை, ஆனா பார்வோன் கிட்ட நிறைய இருக்குது பொருட்கள். ஆபிரகாம் மேல ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா பார்வோன் மேல ஆசீர்வாதம் இல்லை. சரியா? இப்போ கிதியோன் தான் நம்மளுக்கு பார்வோனை ரெப்ரசென்ட் பண்றவர். சரியா? பார்வோன் கூட இப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நான் ஸ்டைலா எல்லாம் அப்படி நல்ல ஒரு ஷைனிங் ஷர்ட்ல இருந்து ஒரு லோகோ ஒன்று போட்டு, புரியுதுல? அப்ப பாரு, பார்வோன் கிட்ட நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி ஷர்ட்டுங்கெல்லாம். ஆபிரகாம் கிட்ட வீட்டை விட்டு வந்ததுனால விட்டு பெருசா எதுவுமே இல்லை. ஆனா வித்தியாசம் இதுதான், பார்வோன் கிட்ட நிறைய ஐஸ்வர்யங்கள் பொருட்கள் இருக்குது, ஆபிரகாம் கிட்ட நிறைய பொருட்கள் ஆஸ்திகள் இல்லை. ஆனா ஆபிரகாம் மேல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குது, பார்வோன் கிட்ட அது இல்லை. இப்போ இவங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க. ஆபிரகாம் வர்றாரு, பார்வோன் முன்னாடி வணங்குறாரு. இவங்க ரெண்டு பேர் சந்திக்கும் போது நீங்க சொல்லுங்க, யார் பெரியவன்? நீங்க சொல்லுங்க. பார்வோன் கிட்ட நிறைய சொத்துக்கள், ஆஸ்திகள், பொருட்கள் இருக்குது, ஆனா ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாம் கிட்ட நிறைய பொருட்கள் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா ஆசீர்வாதம் இருக்குது. யார் பெரியவன் இதுல? வெரி குட், கம் ஆன். விசுவாசிகள் அநேகர் வந்திருக்கிறீங்க செகண்ட் சர்வீஸ்க்கு. சொல்லுங்க, யார் பெரியவன்? ஆபிரகாம். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் பெருசு. கரெக்டா? இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது? இப்போ பார்வோன் என்ன பண்றாரு? இப்போ எதுனாலன்றது நம்ம விட்டுலாம், அப்படி அதை பார்த்துட்டோம் ஏற்கனவே நம்ம. இப்போ பார்வோன் ஆபிரகாமுக்கு பொருட்களை கொடுக்குறார். ஆடு மாடுகள், வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து, கழுதைகளும் ஒட்டகங்களாம் கொடுத்து நன்மை செய்கிறார். இப்படி செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு பார்வோனுக்கு? ஆதியாகமம் 12:3 பார்க்குறோம் நம்ம. என்ன நடந்துச்சு? ஆசீர்வாதம் வந்துச்சு. ஸோ அவர் எனக்கு பொருட்களை கொடுக்குறாரு. கர்த்தரின் என் மேல கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தர் அவரையும் இப்போ ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த டீல்ல யார் அதிகமாக சம்பாரிச்சது? இன்னொரு டைம் கேட்குறவங்களுக்கு புரியும் பாருங்க. பார்வோன் ஐஸ்வர்யங்களை கொடுத்துட்டார். அப்போ ஆபிரகாம் என்ன கிடைச்சிச்சு? ஐஸ்வர்யங்கள், ஆடு மாடு வெள்ளி பொண்ணெல்லாம் கிடைச்சிச்சு. சரியா? இவருக்கு கொடுத்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? பார்வோனுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம். அப்போ இதில் அதிகமாக சம்பாரிச்சது யாரு? ஓ வெரி குட். இந்த பக்கம் நிறைய விசுவாசிகள் இருக்கிறீங்க இந்த பாயிண்ட்ல. சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ யார் அதிக லாபம் சம்பாரிச்சது? பார்வோன். இப்போ வெளிப்பாடு இல்லாதவன் எப்படி தெரியுமா பார்ப்பான்? எல்லாரும் பாருங்க, இப்போ நீங்க இல்லாத கவனிங்க. வெளிப்பாடு இல்லாதவன் எப்படி பார்ப்பான் அந்த சம்பவத்தை? நான் அநியாயம் இது. ஆபிரகாம் ஒன்றும் இல்லாமல் வருவாராம், பொண்டாட்டியை பார்த்து தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சின்னு பேசிட்டு அப்படியே எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. என்ன அநியாயம் பிரதர் இது? இப்படி தான் தோணும் வெளிப்பாடு இல்லாதவனுக்கு. வெளிப்பாடு இல்லாதவனுக்கு என்ன தெரியுமா தெரியுது? ஆபிரகாம் நிறைய சம்பாரிச்சிட்டான் பிரதர், வந்தாம் பிரதர், சும்மா ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் வாரின்னு போயிட்டான் பிரதர், ஆபிரகாமுக்கு தான் நிறையா லாபம்னு பார்ப்பான். ஆனால் வெளிப்பாடுடைய மனுஷன் எப்படி தெரியுமா பார்ப்பான்? பார்வோனுக்கு என்ன நல்லது நடந்துச்சு பாருங்க பிரதர், அவன் கொடுத்தது வெறும் பொருட்களும் ஆடு மாடுகள் மட்டும்தான், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் பிரதர், அவன் தான் அதிகமாக சம்பாரிச்சான் அப்படின்னு வெளிப்பாடு இருக்கிற மனுஷன் பார்க்க முடியும். நல்லா கவனிங்க, ஒரு பஞ்ச காலத்தில் ஆபிரகாமுக்கு பார்வோன் சகாயம் பண்ணார். பார்வோன் ஆபிரகாமை கவனிச்சுக்கிட்டாரு.
இதனால உன்னை ஆசீர்வதிக்கிறவன நான் ஆசீர்வதிக்கிறவன் கர்த்தர் சொன்னார்ல, அந்த ஆசீர்வாதம் பார்வோனுக்கு போயிருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, பார்வோனுக்கும் கர்த்தருடைய அனுகிரகம் கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் 4வது சந்ததியில இன்னொரு பஞ்சம் வருது. அப்ப வேற ஒரு பார்வோன் உட்கார்ந்து இருக்கிறார். அதே தேசம், அதே பதவி, வேற ஒரு பார்வோன். நல்லா கவனிங்க, அந்த பஞ்சத்துல எகிப்தை காப்பாத்தும்படி கர்த்தர் யோசேப்பை அனுப்பி வைக்கிறார். இந்த யோசேப்பு எகிப்துக்குள்ள வந்து பார்வோனையும் பார்வோனுடைய குடும்பத்தையும் பார்வோனுடைய ஆட்களை மட்டும் இல்லாம முழு தேசத்தையும் பஞ்சத்துல இருந்து காப்பாத்தி அந்த தேசத்தையே ஒரு வல்லரசு தேசமா மாத்தி அமைச்சார். கமான் கமான், ஓ ஹalleluya. யாருக்காவது புரிஞ்சுச்சா? நல்லா கவனிங்க. ஏன்னா கர்த்தர் அன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா. அன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷன்லயே அதிகமா பெற்றுக்கொண்டது பார்வோன் தான், ஆபிரகாம் இல்ல. நம்ம ஆபிரகாம் சீமானானான்னு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். நான் சொல்றேன், கொஞ்சம் கண்ணை அந்த பக்கம் பாருங்க. இவர் பொருட்களையும் பொருளாதாரத்தில் சீமானானார். நன்றி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை பார்த்துட்டு நல்லா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி பெற்றுக்கொள்றோம். ஆனா உண்மையாவே பெரிய லாபத்தை சம்பாதிச்சது யாரு? பார்வோன். ஏன் தெரியுமா? ஏன்னா ஆசீர்வாதம் ஐஸ்வர்யங்களை விட பெரியதா இருக்குது. ஹalleluya. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Thank you கிதியோன். ஹalleluya. come on. மூன்றாவதாக ஆசீர்வாதம் ஐஸ்வர்யங்களை விட பெரியது. நீங்க சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க எனக்கு. முதலாவது நான் கத்துக்கிட்டோம் இந்த ஸ்டோரியில இருந்து, ஆசீர்வாதம் பஞ்சத்தை விட பெரியது. பஞ்சத்தை அது முழுங்கி போட்டுரும். பஞ்சத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, குடும்பமே முழுகி போயிடுமா தெரியுது. இல்லை, நம்ம மேலே ஆசீர்வாதம் இருக்குது, நம்ம தான் பஞ்சத்தை சாப்பிட போகிறோம்னு சொல்கிறேன் நான். பஞ்சம் நம்மளை சாப்பிட்டு தீராது. ஹalleluya. ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், ஆசீர்வாதம் தவறுகளை விட பெரியதாக இருக்குது. நம்ம தவறிடலாம், ஆனால் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் தவறுறதே இல்லை. ஏன்னா நம்ம மேலே வர்ற ஆசீர்வாதம் நம்ம நல்ல குணத்தை பார்த்து இல்லை, நம்ம மேலே வர்ற ஆசீர்வாதம் தேவனுடைய நீதியை பார்த்து நம்மக்கிட்ட வந்து சேருது. ஹalleluya. உலக ஜனங்க சொல்லுவாங்க பாருங்க, நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டவனுக்கு கெட்டது நடக்கும். அதை தூக்கி குப்பையில் போடணும்னு சொல்கிறேன் நான். நல்லவனோ கெட்டவனோ இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு கெட்டது நடக்கும். ஏசு கிறிஸ்துவை நம்புறவனுக்கு கெட்டதே நடந்தாலும் அதை நன்மையாக கர்த்தர் மாற்றி அமைப்பார். See, the foundation of the blessing is not whether you are a good person. See, we all have to be good people. கர்த்தர் நம்மளுக்கு எம்பவர் பண்றார். நல்லவங்களா இருக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், அன்பானவர்களா இருக்கலாம், தயவு நிறைந்தவர்களா இருக்கலாம். அப்படி இருக்கணும்னு கர்த்தரும் விருப்பப்படுகிறார். God has created us to do good works. நல்ல கிரியைகளை செய்யுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம நம்பிக்கை நல்ல கிரியைகள் மேல இல்லை. பார், இதுதான் உலக ஜனங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம். நம்மளும் நல்லது செய்வோம், அவங்களும் நல்லது செய்வாங்க. அவங்க நம்பிக்கை அவங்க செய்கிற நல்லது மேலே, நம்ம நம்பிக்கை அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்றது மேலே. இந்த வித்தியாசமே. ஹalleluya. The blessing is more powerful than any mistake in our life. மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லா ஐஸ்வர்யங்களை விட பெரியதாக இருக்குது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். நல்லா கவனிங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னா அப்ப ஐஸ்வர்யம் பெருசா ஆசீர்வாதம் பெருசா? ஆசீர்வாதம் பெருசு. ஏன்னா ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருது. அப்ப ஆசீர்வாதம் பெருசு, அது நிறைய நன்மைகளை கொண்டு வருது. ஒரு நன்மை ஐஸ்வர்யம் அப்படின்றாரு. இப்ப இந்த வசனத்தை எப்படி படிச்சா எப்படி இருக்கும்? ஐஸ்வர்யமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதற்கான அர்த்தம் அப்படின்னா அது வேற. நீ ஐஸ்வர்யவானா இருந்தா தான் அது ஆசீர்வாதம் அப்படின்னா அது வேற. அப்ப ஐஸ்வர்யம் பெருசாயிடுச்சு, ஆசீர்வாதம் சின்னதாயிடுச்சு. ஆனா கர்த்தர் தெளிவுபடுத்துறாரு பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். Riches is just a part of the blessing of the Lord, but the blessing is bigger than any riches in the world. இன்னைக்கு ஆபிரகாம பார்வோன் நல்லது செஞ்சு ஆசீர்வதிச்சதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சார் பாருங்க. அந்த ஆசீர்வாதம் தான் மேன்மையானது. எல்லா ஐஸ்வர்யத்தோட ஆசீர்வாதம் மேன்மையானதா இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்கிறது பாருங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 12ஆம் அதிகாரத்தை முடிச்சிட்டோம், இப்போ 13ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம போறோம். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்றாரு பாருங்க. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. லோத்துக்கும் ஆடு மாடும் கூடாரம்லாம் இருந்துச்சாம்பார். கூட வந்தாரு இந்த அண்ணன் பையன், அவனை என்ன பண்ண கூடவே ஒட்டினே இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டான். பிளெஸிங் பை அசோசியேஷன். அதனால தான் நம்ம யார் கூட சேர்றோன்றது ரொம்ப முக்கியம்.
யார்கிட்ட நம்மளுடைய கனவுகளை பகிர்ந்துக்கிறோம், நம்மளுடைய ஃபைனான்ஷியல் பிளான்ஸை டிக்ளேர் பண்ணுறோம், ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கையை பார்த்து உங்கள் எதிர்காலத்தை சொல்ல முடியாது. நீங்கள் யார் கையை பிடிச்சுன்னுக்கிறீங்களோ அதை வச்சு சொல்லிடலாம் உங்கள் எதிர்காலம் என்ன அப்படின்னு. ஸோ லோத் ஆபிரகாம் கூடவே இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டார். இவருக்கும் அதே வெளிப்பாடு. இவரும் நீதிமான் என்னப்படுகிறார், 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் அதை பற்றி. ஸோ இவரும் கூடவே வந்ததுனால அந்த ஆசீர்வாத்து எல்லா முறைகளெல்லாம் கற்றுக்கிட்டு இவரும் நல்லா இருக்கிறார். இப்போ ஆடு மாடுகள்லாம் அதிகமாயிடுச்சு. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ஆசீர்வாதத்தை தாங்கக்கூடாது இருந்துச்சு. இப்போ கவனிச்சிங்களா? அதை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். அப்போ இத்தனை ஜனங்க இருக்கிற இடத்துல புல்லு கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சு. எங்கள் ஆடுங்களுக்கும் புல்லு கிடைக்கணும், உங்கள் ஆடுங்களுக்கு புல்லு கிடைக்கணும்னா 2 மேய்ப்பர்களுக்கும் ஒரே சண்டை. என்ன அது இப்படி? இன்னும் உடனே ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்றார். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், வி ஆர் ப்ரோ அப்படின்றார். நாம் சகோதரர். அவர் வாலிபனா பேசுகிறார் அந்த இடத்துல. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, the land is before you. அவர் சொல்றார், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், போயிடுறா, என் முன்னாடி நிற்காது அப்படின்னு சொல்ல உனக்கு சாய்ஸ் கொடுக்குறேன். நீ போகிறதா இருந்தால் போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். கவனிங்க, இதில் முக்கியமான ஒரு இன்சைட் கிடைக்குது பாருங்க லோத்தை பற்றி. அவர் சொல்றாரு, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா. அப்படின்னா அர்த்தம், லோத்துடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? எப்போவுமே எது நல்ல தேசம், இயற்கையின் கண்களாலேயே பார்த்து வாழ்றவன் லோத்து. எது அழகா இருக்குது, எது பச்சை பசேர்னு இருக்குது, சிதப்பு அது கெச்சா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சிதப்புன்னா, அப்படி அந்த மாதிரி தான் அவர் பேசி பழகிறவர். அவர் ஆபிரகாம் சொல்றாரு தான், உன் கண்ணு முன்னாடி தான் எப்போவுமே இந்த இயற்கை ரீதியான இந்த வளமையான தேசங்கள் தான் உன் கண்ணுக்கு தெரியுது இல்லை. இயற்கையின் ரீதியா நீ பார்க்குற பச்சை பசேர்னு இருக்குது, அதுதானே உன் கண்ணுக்கு தெரியுது. ஏதாவது நல்ல இடத்த பார்த்துட்டு போ. அப்படின்னா அர்த்தம், எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிட்டு போப்பா. ஏன்னா உனக்கு பச்சை பசேர்னு இருந்தால் தான் உனக்கு சமாதானம், எனக்கு எந்த மாதிரி நிலம் இருந்தாலும் சமாதானம். ஏன்னா என்ன ஆசீர்வதிக்க கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். நீ பச்சை பசேர்னு இருக்கிறது எடுத்துக்க, வனாந்திரத்துக்கே போனாலும் என்னை வாழ வைக்க என் கர்த்தர் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வெளிப்பாடு வேற. லோத்துக்கிட்ட சொல்றாரு, இதோ இந்த தேசம் தான் உன் கண்ணு முன்னாடி இருக்குது, நீ பார்த்துட்டு போயிரு, மிச்ச இடத்துல நான் இருக்கிறேன். உடனே லோத்து பார்க்குறான் பாருங்க. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவருக்கு போவும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கவனிச்சிங்களா? லோத்துடைய பிரச்சனை என்ன தெரியுமா? he goes by what he can see in the natural. மாம்ச ரீதியாக அவருக்கு என்ன தெரியுதோ என்ன தோணுதோ அதன்படி வாழ்றவன். கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடை முழுசா பெற்றுக்கொள்ளாதவன் அப்படின்னு சொல்றேன் நான். பாரு, அந்த இடத்துல சோதோம் கொமோரா பட்டணம் இருக்குது, அங்க போயிட்டு அவன் குடும்பமே நாசமாயிரும். காரணம் என்னது? அந்த தேச ஜனங்களுடைய வழிமுறைகள் ரொம்ப சீர்கேடான வழிமுறைகள். ஹோமோசெக்சுவாலிட்டியிலேருந்து என்ன சொல்கிறது, கற்பழிப்பும் கொள்ளையும் கொலையும் பல அளவில் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கிற ஒரு பட்டணம். அப்போது ஒழுங்கான குடும்ப மனுஷனாக இருந்தால் அந்த பக்கம் போவானா வீடு எடுத்துன்னு? தனக்கு மகள்கள் இருக்கிறாங்க, அதை கூட யோசிச்சு பார்க்காம, இல்லை ரொம்ப பச்சை பசேர்னு இருக்குது பார். கடவுளோட உறவு அவனுக்கு முக்கியமாக தெரியல. கடவுளோட உறவு முக்கியமாக இருந்துச்சுன்னா யாரோடவே இருந்திருப்பான்? ஆபிரகாம் சித்தப்பு கூடவே இருந்திருப்பான். சித்தப்பு உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் கூட இருந்தால் தான் கடவுளை தெரிஞ்சுக்க முடியும். நான் கடவுளும் முக்கியம் இல்லை, குடும்பமும் முக்கியம் இல்லை, வெறும் பச்சை பசேர்னு இருக்கிற நிலம் மட்டும் தான் முக்கியம், கெரியர் மட்டும் தான் முக்கியம். அப்படி பார்த்துட்டு அவன் போகிறான் பாருங்க. அவன் கிளம்பிட்ட பிறகு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுக்குறாரு எப்படி ஆசீர்வாதம் வேலை செய்யுதுன்னு சொல்லி. யாராவது இங்கே இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களா? எப்படி பதர் இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறது? ஆசீர்வாதம் பெருசுன்னு கற்றுக்கிட்டேன், பட் ஹவு டு ஐ லெட் த பிளெஸிங் ஒர்க் இன் மை லைஃப்? கர்த்தரே ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் ஆசீர்வாதத்தை விசுவாசிச்சு மதிக்கிறதா இருந்தால் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வழியை கர்த்தர் போதி தருள்வார். ஸோ ஆபிரகாம் வேல்யூ பண்ணுறாருன்றது கர்த்தர் தெரிஞ்சிருச்சு. இப்போ கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க ஆபிரகாமுக்கு. 14ஆம் வசனம் பாருங்க, 13-14 அருமையான லெசன்ஸ் அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து
வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். 17ஆம் வசனம் பாருங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் எப்படி விசுவாசத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லி. நல்லா கவனிங்க. Do you want to experience a blessing? Come on. எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது எப்படி? முதல் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஏதிங்க பார்க்கலாம். How to experience a blessing. Point number 1, receive his promise. பிள்ளை இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல் பெருகும் அப்படின்றார். பிள்ளை இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து உன் சந்ததி இவ்வளவு அந்த அளவுக்கு பெருகும்னு சொன்னா அது பேர் என்னது? வாக்குத்தத்தம். See, the blessing works by promise. The blessing works by promise. அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Come on. பொருளாதார ஆசீர்வாதம் எவ்வளவு பேர் வாழ்க்கையில வேணும்? பொருளாதார வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? உடல் ஆரோக்கியத்தின் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்ப ஆரோக்கியம் வேணுமா? அந்த ஆசீர்வாதம் வேணுமா? குடும்ப ரீதியான குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுகிற அந்த வசனங்களை எடுத்து வாக்குத்தத்தமா பெற்றுக்கொள்ளுங்க. There are promises for every need in the Bible. The blessing begins to work by the promise. வாக்குத்தத்தங்கள். பிரதர், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர், நான் உடல் ஆரோக்கியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுகிறேன் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் வந்தாங்க. இப்போ நானும் கேட்டேன், வெரி குட், நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண, கவலைப்படாதீங்க. நீங்க என்ன வாக்குத்தத்தத்தை பிலீவ் பண்றீங்கன்னு கேட்டேன். எந்த ப்ராமிஸ் பிலீவ் பண்றீங்க? நான் வந்து பிரதர், அதாவது எல்லா ப்ராமிஸும் நல்ல ப்ராமிஸ் தான். சரி, நல்லதா, கரெக்ட், நீங்களும் நல்லா பேசுறீங்க. எந்த ப்ராமிஸை பிலீவ் பண்றீங்க? அதாவது பிரதர் நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்றது. லாஸ்ட்ல நீங்களே ஒரு ப்ராமிஸை சொல்லுங்க. இப்போ நான் சொல்றேன் பாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா? அதை எப்படி பெற்றுக்கொள்றதுன்ற வழிமுறையை கத்துக்கணும். முதலாவது அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எதை ஆரம்பிச்சாலும் வாக்குத்தத்தத்தினால ஆரம்பிக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துல வல்லமையும் இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்துல பிள்ளை பெற்றெடுக்கிற வரமும் பிள்ளை பெற்றெடுக்கிற ஆற்றல் அதுக்குள்ளதான் இருக்குது. உங்க திருமணம் ஆரோக்கியமா இருக்கிற ஆற்றல் அந்த ப்ராமிஸ்குள்ள இருக்குது. கடனை ஜெயிக்கிற அந்த ஆற்றல் அந்த ப்ராமிஸ்குள்ள இருக்குது. எல்லா விதமான சோதனைகளை ஜெயிக்கிற ஆற்றல் அந்த ப்ராமிஸ்குள்ள இருக்குது. ரிசீவ் ஹிஸ் ப்ராமிஸ். அடுத்தது என்ன பிரதர் செய்யணும்? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கிற இடத்துல இருந்து. இப்ப நீங்க வாழ்க்கையில என்ன நிலைமையில இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கிற நிலைமையில இருந்து. அவர் சொல்றார், இருக்கிற இடத்துல இருந்து நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் உனக்கு தர்றேன். இருக்கிற இடத்துல இருந்து எந்த விதமான ஆசீர்வாத நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பார்க்க ஆரம்பிங்க. See where you want to go. See where you want to go. Meditate on how you want to see yourself blessed. உங்க கண்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தத்தின் தரிசனத்தை வைங்க. உங்க கண்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தின் தரிசனத்தை வைங்க. வாயின் வார்த்தைகள் மூலமா, மனதின் தியானங்கள் மூலமாக நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்தை பத்தி இப்பவே சிந்திக்க ஆரம்பிங்க, யோசிக்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, தியானிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் கண்களுக்கு முன்பதாக, சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை தரிசனத்தை வைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, I keep the vision of the blessing in front of me. I keep the vision of the blessing before me. ஆசீர்வாதத்தையே பாருங்க. மனதளவில் தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை இன்னும் நல்ல ஒரு வீட்டுக்கு கொண்டு போவார். இன்னும் ஒரு நல்ல கார் நம்ம வாங்க போறோம். இன்னும் நல்லா நீங்க படிக்க போறீங்க. இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக நம்ம செய்ய போறோம். மனதளவில் நம்மளுடைய தரிசனம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கணும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, ஆபிரகாம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான். எப்படி ஆண்டவரே? முதல் உனக்கு நான் ப்ராமிஸை கொடுக்குறேன், ப்ராமிஸ் எடுத்துக்கோ. உன் சந்ததி பூமியின் தூள் அளவுக்கு எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றார். ரெண்டாவதா என்ன ஆண்டவரே? கண்களை ஏறெடுத்து பாரு. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், நாலா பக்கமும் பாரு. உனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க கத்துக்க. பாருன்றார். பார், கண்ணை மூடுனா அப்படியே தோல்வியின் எண்ணங்களோட நிரம்பி கிடக்கிறோம் பார். சில நேரத்தில் வெறும் இந்த உலகத்துடைய மீடியா கண்டென்ட்டையே ரிசீவ் பண்ணிட்டு இருந்தோம்னா தோல்வி தான் நம்மளுக்கு தெரியும், மரணம் நம்மளுக்கு தெரியும், துக்க செய்தி, பிற்போக்கான காரியங்கள் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் மனதளவில் நம்ம இதை ஏற்றிக்கணும். தெரியுமா? என் கர்த்தர் நல்லவர், அவர் என்ன வாழ வைப்பார். ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிறீங்களா? கண்ணை மூடினாலே சாவு பெட்டியில் படுத்து கிடக்கிற மாதிரி யோசனை இருக்கக்கூடாது.
கண்ணை மூடினாலே எந்திரிச்சு நடந்து கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்கிற மாதிரி தான் ஒரு இமேஜ் நமக்குள்ளே வளர்த்து வைக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லி, நீங்கள் பார்க்குற தேசம்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். ஓகே, வெறும் மசானத்தே பார்த்துன்னு இருக்கக்கூடாது, வெறும் வியாதி படுக்கே பார்த்துன்னு இருக்கக்கூடாது. நீ பார்க்குற தேசத்தை உனக்கு தரேன் அப்படின்றாரு. கீப் த விஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, கீப் த விஷன் ஆஃப் த பிளெஸிங் பிஃபோர் யுவர் ஐஸ். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் அந்த தீர்மானம் எடுக்க முடியும் இன்னைக்கு? நம்பர் 1, ரிசீவ் த ப்ராமிஸ். நம்பர் 2, கீப் த பிளெஸிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ பிஃபோர் யுவர் ஐஸ். மூன்றாவது பாருங்க, அருமையான வசனம் பாருங்க, 17ஆம் வசனம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நடந்து திரி. சும்மா இருக்காத ஆபிரகாம், ஏன்ச்சு நடன்றார் ஆண்டவர். சும்மா ஒரே இடத்துல உட்காந்துக்காத ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அப்படியே வானத்தை திறந்து பொத்துன்னு கொட்டுவார் பாரு. இப்போ எல்லாத்தையுமே கர்த்தர் ஐஸ்வர்யவானா மாத்திரன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு பீரோ அப்படியே ஜபம் பண்ணி பீரோ திறப்பேன், அப்படியே கோடி கணக்கில் பணம் அப்படியே கட்டுக்கட்டாக இருக்கும் பாரு. அப்படி நினச்சிடாதீங்கன்றேன் நான். அப்படி திறந்து பார்த்து கோடி கணக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வேற ஒருத்தர் வீட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தெரியல, இப்போ உங்கள் வீட்டிலே இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்னவோ கர்த்தர் வானத்தில் அங்கே ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து நம்மளுக்கு அனுப்பி விடுற மாதிரியும். அப்படி அனுப்பி விட்டாலும் அது கள்ள நோட்டு, ஏன் செல்லாது. ஆண்டவர் கள்ள நோட்டு அடிக்கிறவர் இல்லை. ஆனால் கர்த்தர் வல்லமை கொடுத்துருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? முதல் வாக்கு தத்தத்தை கொடுக்குறார், ரெண்டாவது அந்த வாக்கு தத்தத்தை பார்க்க சொல்றாரு, மூணாவதா வாக்கு தத்தத்தை சொல்லி எந்திரிச்சு நடன்றார். நடந்து திரி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் பாருங்க பார்க்கலாம். ஆபிரகாம் எழுந்து நடந்து திரி, உனக்கு ஆசீர்வாதத்தை தரனா. ஆபிரகாம் சொல்றாரு, ஓகே அவனை நடக்கணும், சரி வாங்கம்மா நம்ம பிரயாணம் பண்ணலாம். சும்மா உட்கார்ந்துக்கிறது வேண்டாம், விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணலாம், விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணலாம், விசுவாசத்தினால் நடக்க ஆரம்பிக்கலாம். அப்ப ஆபிரகாம் நடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு தேசத்தை பார்க்கிறார், என்ன சொல்லியிருப்பார் வாய் திறந்து? இது எனக்கும் என் சந்ததிக்கும். முன்னாடி போறாரு, அருமையான மலை பிரதேசம், இது எனக்கும் என் சந்ததிக்கும். திரும்புறாரு, இந்த பக்கம் வர்றாரு, ஒரு ஏக்கர் கணக்கில், ஏக்கர் பரப்பளவுல ஒரு பெரிய வெள்ளாமை செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய நிலம் இருக்குது. இது எனக்கும் என் சந்ததிக்கும். ஐயா இது எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க ஐயா, நிலம் எத்தனை கிணறு இருக்குது பாருங்க ஐயா, நீரோட்டங்க நல்லா இருக்குது. இது எனக்கும் என் சந்ததிக்கும். வாட் வாஸ் ஏப்ரஹாம் டூயிங்? எக்ஸசைசிங் ஃபெய்த். எக்ஸசைசிங் ஃபெய்த். ஆசீர்வாதம்ன்றது கிருபையால, அது அடைய போறது விசுவாசத்தினால மட்டுமே. விசுவாசத்தை செயல்படுத்துங்க, விசுவாசத்தை பயிற்சி வையுங்க. எக்ஸசைஸ் your faith, train yourself in faith. That is how you will experience the blessing of God on your life. எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே விசுவாசத்துல நான் எக்ஸசைஸ் பண்ண எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்துங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றேன், விசுவாசத்தை என் கண் முன்னாடி நான் வைக்கிறேன், விசுவாசத்தினால நான் நடந்து திரிகிறேன், விசுவாசத்தை அறிக்கை செய்து விசுவாசத்தை நான் பயிற்சிவிக்கிறேன், ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்து விசுவாசத்தை நான் பயிற்சிவிக்கிறேன். I will confess the blessing and exercise my faith. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் பெரியது. எதை விட பெரியது? சொல்லுங்க சத்தமா. முதலாவது ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இருக்கிற பஞ்சத்தை விட பெரியது. வெரி குட். அடுத்ததாக ஆசீர்வாதம் நம்மளுடைய எல்லா தவறுகளை விட பெரியது. மூன்றாவதாக ஆசீர்வாதம் எல்லாவித ஐஸ்வர்யத்தை விட பெரியது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. அதுக்குன்னே நம்மளை சர்ச்சுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கம் ஆன், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வாக்குத்தத்தத்தை பாருங்க, வாக்குத்தத்தத்தை அறிக்கை செஞ்சு விசுவாசத்தை அறிக்கை செஞ்சு செய்யுங்க. Get into an action of faith. Start doing things by faith. கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறதை யாராலும் திருட முடியாது, உங்களுக்காக வைத்திருக்கிறதை யாராலும் எடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, 2024 வருஷம், போன வருஷம் ஜூன் 30ஆம் தேதி நம்ம சபைக்கு வர்ற ஒரு அருமையான தம்பி பாருங்க, எல்ஆர் நகர் பகுதியில் ஒரு இடத்துல தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளைய மியூசிக் கிளாஸ் வந்து பிக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கொஞ்சம் இருட்டான பாதை அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஏற்கனவே அங்க ஒரு பகை, 2 பேருக்கு இருக்கிற பகையினால வேற ஒருத்தனை அடிக்க போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த நம்ம சபையை சேர்ந்த அந்த அருமையான அந்த வாலிப பையனை போட்டு இந்த பையன் போட்டு அடிக்க, இவன் விலகிட்டு ஒரு பக்கம் வந்து நிக்கிறான். நல்லா கவனிங்க, லெஃப்ட் சைட்ல பெரிய ஒரு வெட்டு, பிளேட் எடுத்து பெருசா ஒரு வெட்டே பட்டிருக்குது பாருங்க. அந்த இடத்துல ரத்தம் பாஞ்சிட்டு இருக்க அந்த வண்டியில உட்கார்ந்து ஒரு வேகமா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்களா, இவ்வளோ ரத்தமா, இவ்வளோ ரத்தமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஷாக் ஆகி. ஏன்னா அந்த இடம் ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டா ஷர்ட் எல்லாம் ரத்தமாகி இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய்
நல்லா கவனிங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுறாங்களா? ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கண் பாதிக்கப்பட்டிருக்கும். முக்கியமான நரம்புகள் அந்து போயிருந்தா பேரலைஸ் ஆயிருந்திருக்கலாம். டாக்டர்ஸ் அங்கே ட்ரீட் பண்ண ஒரு சில டைம் பயந்தாங்களாம் பாருங்க. அவங்க சொன்னாங்களா வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம்னு சொல்லி நினைச்சாங்களாம் பாருங்க. பேசிட்டு இருக்கும்போது நல்லா கவனிங்க, அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை நான் டோனிக்கு அன்னைக்கு சொல்லி ஞாபகப்படுத்தணும் பாரு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இதை நீ ஜெயிச்சு மேலே வர முடியும். இதை ஃபேஸ் பண்ணு, கர்த்தர் பலன் தருவார், ஜெயிச்சு மேலே வர முடியும். இது சுகமாகும், நீ ஜெயிக்கணும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை அவன் எடுத்துட்டான் பாருங்க அந்த தம்பி. அது மட்டும் இல்லை, சங்கீதம் 118:17 வசனத்தை அவன் மெடிடேட் பண்ணிட்டே இருந்தான் பாருங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். நான் சாக மாட்டேன், நான் பிழைச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போது யார் உள்ள வந்தாலும் தன்னை கொலை பண்ண வர்ற மாதிரியே இருக்குமா, பயம். கிட்டத்தட்ட 50 தையல்கள் போட்டு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. நல்லா கவனிங்க, தான் வேலை இடத்துல வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா சந்தேகத்தினால, நீயும் ஒரு வேலை ரோடிசம்ல இருக்கிறியோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா இந்த நேரத்தில் இந்த வசனத்தை மெடிடேட் பண்ண கர்த்தர் என்ன தான் சாட்சி அறிவிக்க வைப்பார். நான் சாவாமல் பிழைத்திருந்து நான் கர்த்தரை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அறிக்கை செஞ்சு ப்ராமிஸை முன்னாடி வச்சிருந்தா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு சில நாட்கள்லயே கம்ப்ளீட்டா அந்த காயங்கள் சுகமாகி, மனதளவுலையும் சுகமாகி, கர்த்தர் தைரியசாலியாக மாற்றி தான் இழந்த வேலையை விட இன்னும் நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இன்னைக்கு ஊழியத்திலும் இருக்கிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் திருப்பி கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம் பாருங்க. How do you experience the blessing? Receive the promise. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவதாக ஆசீர்வாதத்தை கண்ணு முன்னாடியே வைங்க, அதை பேசிட்டே இருங்க. மூன்றாவதாக உங்க நடைமுறையில விசுவாசத்தை கொண்டு வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். ஆமென். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.